வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகாய தாமரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆகாய தாமரை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெங்காய தாமரைங்கிறாங்க. இது தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐகார்னியா. இது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிதக்கக்கூடிய ஒரு நீர்வாழ் தாவரம். இதோட தண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா காற்று நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால இது மிதக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்களே பாருங்கள், தண்டுகளில் காற்று அதிகமாக இதில் நிரப்பப்பட்டிருக்கும். இதோட மலர்னு பார்த்தோம்னா மலர் பொதுவாக ஊதா நிற பூக்களாக இருக்கும். மிக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வேகமாக வளரக்கூடிய ஒரு நீர்வாழ் தாவரம். இது ஒரு ஏரியிலையோ இல்லை ஒரு குளத்துலையோ உள்ள ஒரு வெங்காய தாவரம் ஒரே வாரத்தில் 2 மடங்கு வளரக்கூடிய ஒரு தன்மை உடையது. ஒரு நாளைக்கு ஒரு செடி 1 லிட்டர் நீரை ஆவியாக்குமா. நீர்நிலைகளில் ஆக்சிஜனை குறைச்சி பிற உயிரினங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இந்த வெங்காய தாமரை இருக்குது. இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆகாய தாமரை இலையை சுட்டு அதை சாம்பலாக்கி தேமல் உடம்புல தழும்பு இருக்கிற இடத்துல பூசி வந்தோம் அப்படின்னா அது விரைவில் மறைஞ்சிரும். இலையை அரைச்சி ஆறாத புண்ணு, சொரிசிரங்கு, கொப்பளம் இதன் மீது தடவி வந்தோம் அப்படின்னா இது எளிதில் குணமாகும். காய்ஞ்ச தண்டுகளை பயன்படுத்தி கூடைகள், பைகள், வீட்டு அலங்கார பொருட்கள் போன்ற செய்யலாம். இதோட இலைகள், தண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி போனோன்னு அது வயல்களுக்கு உரமாக பயன்படுது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காகிதம் தயாரிக்கிறதுக்கு இந்த வெங்காய தாமரை பயன்படுது. இதோட தீமைகள்னு பார்த்தோம் அப்படின்னா நீர் மாசுபாடு, முக்கியம் பார்த்தோம் அப்படின்னா நீர் மாசுபாடு அடையுது. குளம் குட்டைகளில் உள்ள செடி அழுகி துர்நாற்றம் ரொம்ப வீசுறதுனால நீர்வாழ் உயிரினங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. கோடை காலத்தில் இலைகளின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுவதனால நீரோட அளவு வேகமாக குறையும். ஏரிகளில், குளங்களில் இது நீர் என்ன ஆகும்னா ஈஸியாக இலை வழி நீராவி போக்கு நடைபெறுவதனால வேகமாக நீரோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும். தண்ணீர் குளங்களில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஓடைகளில் நீர் ஓட்டத்தை தடுக்கிறது, நீரை மாசுபடுத்துறது, இதெல்லாம் அதோட தீமைகளாக நம்ம பார்க்கலாம். நீரில் முக்கியமாக சூரிய ஒளி படாதவர் இது இலைகள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால பாருங்கள், அந்த குளத்திலே பார்க்கலாம். ரொம்ப சூரிய ஒளியே படாமல் அந்த குளத்தோட நீர் உள்ள போக முடியாத அளவுக்கு சூரிய ஒளி படாமல் இது தடுக்கும். இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமாக சுவாசிக்க முடியாமல் பாதிக்கும். ரொம்ப அதிகமாக இது படர்ந்துருக்கிறதுனால நீர் தான் அதிகமாக மாசுபடுது. இதோட தண்டுகளில் பாருங்களேன், வெங்காயத்தை தாமரைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது பாருங்கள், ஒரு செடியை காமிக்கிறோம் பாருங்களேன். பார்க்குறதுக்கு தண்டுகள் பாருங்களேன் வெங்காயம் போல் இருக்கிறதுனால இதில் காற்று அதிகமாக அடைபட்டிருக்கும். அதனால தான் ஈஸியாக இது மிதக்குது. ஓகே, இன்றைக்கி ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம் மக்களே.